சிட்டு வந்து பஞ்சாயத்துக்கு வரதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சிவா வந்து அமைதியாக இருக்கார். அப்போ வந்து சிந்து வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. கண்டிப்பாக சிட்டு எல்லாக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவா. இந்த நிமிஷத்துலேருந்து நானும் வந்து சிவா டாக்டரும் பிரிஞ்சிருவோம். இதுக்கப்புறம் டாக்டர் என் கூட இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு பொண்டாட்டியாகவும் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து சிட்டு கிட்ட வந்து என்னம்மா என்ன நடந்தது, நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஐயா நான் வந்து சிவா டாக்டர் வீட்டில் வேலை செய்கிறேன் ஐயா. இந்த மாதிரி சிந்து தான் என்னை வந்து மெசேஜ் அனுப்ப சொன்னா. அவளோட ஃபோனுக்கு சிவா டாக்டரோட ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்ப சொன்னா. தினமும் நான் தான் ஐ லவ் யூ அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அதுவும் சிந்துக்காக தான் நான் பண்ணேன். எதுக்காகம்மா நீ இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு கேட்டோன்னே, சிந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. நானும் சிந்துவும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்ததால் அவள் எனக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கா. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன். தயவுசெய்து எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் வீட்லேயே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வீட்லேயே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட, இதெல்லாம் பண்ண தப்புன்னு உனக்கு தெரியலையா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இப்போ தெரியுதா சிந்து எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு. சிந்து வேணும்னே வந்து அவரோட ஃபோன் எடுத்து இந்த மாதிரி அமுச்சு விட்ருக்கா. அவளுக்கே அவள் அமுச்சிருக்கா. இதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா சிந்துவோட லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த கல்யாணத்தை எல்லாரும் ஏமாற்றி பண்ணியிருக்கா. சரிம்மா சின்ன வயசுலேருந்தே வந்து டாக்டர் வந்து விரும்பினாரா சிந்து வேணும்னே? இல்லை, சிந்து தான் டாக்டர் சின்ன வயசுலேருந்து விரும்பினா. அவர் வந்து சிந்துவோட காதலை வந்து ஏற்றுக்கலை. இங்கே பாரு, எனக்கு உன் மேலே விருப்பம் இல்லை, நான் ஸ்னேகாவை தான் விரும்புகிறேன்னு அவர் சொன்னார். அதனால சிந்து வந்து வேறு வழி இல்லாமல் தான் இந்த முடிவு எடுத்தா. அன்னைக்கு வந்து கல்யாணம் அன்னைக்கு சிந்து வந்து இந்த இடத்த விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு போல. எப்படியும் டாக்டரை வர வச்சு வந்து டாக்டர் கையால் வந்து தாலி கட்டிக்கணும்னு அவன் முடிவு பண்ணி தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம், சிந்து பண்ண விஷயத்த எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு சிந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ச்சியை பார்த்துட்டே இருக்காங்க. என்னம்மா சிந்து, அப்போது இவ்வளோ நடந்திருக்கா அப்படி சொல்லி சொன்னோன்னே அப்படியே சிந்து அமைதியாக இருக்காங்க. சரி, உங்ககிட்ட என்ன பேச்சு இருக்குது டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலேயே வந்து நீங்கள் அந்த மெசேஜ் அனுப்பலையா, இந்த சிட்டு தான் அமிச்சாலா, சிட்டு சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்து, சொல்லுங்கள் டாக்டர், நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இந்த விஷயத்தில் சிந்து மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த சிந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருந்தாருன்னா இந்த நிமிஷமே உங்கள் பொண்டாட்டின்னு நாங்கள் வந்து இதுலேருந்து ரத்து பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறம் உங்களுக்கும் சிந்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. சிந்து உங்களை வந்து தொல்லையும் பண்ண முடியாது. நீங்கள் விருப்பப்படி யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஸ்னேகாவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி நாங்கள் வச்சுருவோம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு சிவா. எனது ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், உங்கள் பெரியம்மா சொல்படி ஸ்னேகாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் வந்து நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு சிவா. டாக்டர், இது சிட்டு சொன்னதெல்லாம் உண்மையா, சிந்து உங்களை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணாலா, சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே கேட்குறாங்க. சொல்லுப்பா சிவா, நீ சொல்கிறது தான்ப்பா எல்லாமே இருக்குது. உண்மையிலேயே வந்து சிந்து உன்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கினாலா, சிட்டு சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அவங்க பெரியம்மா எல்லோரும் கேட்குறாங்க. உடனே வந்து அவங்க அம்மா வந்து, இங்கே பாரு சிவா, நீ இப்போ வந்து எல்லா உண்மையை சொல்லிவிடு. அப்போ தான் இந்த சிந்துவை உன் வாழ்க்கை விட்டு வெட்டி அடிக்க முடியும். அவள் பண்ணதுக்கெல்லாம் அவளுக்கு தண்டனை கொடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, ஸ்னேகா உனக்கு பொண்டாட்டி ஆவாப்பா. அப்புறம் என்ன, நீயும் ஸ்னேகாவும் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லு சிவா, உண்மையை சொல்லிடு, அப்போ தான் நீ நானும் சேர முடியும். இப்போ நீ சொன்னால் தான் எல்லாமே நடக்கும். அந்த சிந்து எப்படி உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணா, சொல்லு சிவா அப்படி சொல்லிட்டு ஸ்னேகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக நிற்கிறார் சிவா. என்ன டாக்டர், நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க, சொன்னால் தானே ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க. சிவா வந்து எல்லாக்கிட்டையுமே சொல்கிறாரு, இந்த மாதிரி சிட்டு வந்து போய் சொல்கிறா அப்படின்னு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி, நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் சிட்டு சொன்னது எல்லாமே போய், அவள் ஸ்னேகாக்காக தான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. என்ன சிவா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், நீ சொன்னது நீ பண்ணதானே சொல்கிறேன், நீ உண்மையை சொல்லு, சிட்டுக்கு நீ எதுவுமே தரலன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், சிட்டுக்காக வந்து அவங்க அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணியிருக்க ஆப்ரேஷனை. அது மட்டும் கிடையாது, அவங்க வீட்டில் வந்து ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்கா, நிறைய பணம் கொடுத்துருக்கா. இது எல்லாமே பண்ணதால தான் வந்து சிட்டு வந்து வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி போய் சொல்கிறா ஸ்னேகாக்காக. இதுதாங்க நடந்த உண்மை. இந்த விஷயம் எல்லாமே இல்லையா, உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸ்னேகாவை. ஆமாம், நான் வந்து சிட்டுக்காக எல்லாம் பண்ணேன் தான், ஆனால் வந்து இதுக்காக நான் பண்ணலை அப்படின்னு. பின்ன வேறு எதுக்காகம்மா பண்ணேன், இந்த மாதிரி வந்து எத்தனை கூடிய கெடுக்கலான்னு நீ நினச்சிட்ருக்க, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா, ஒரு பொண்ணை பொய் சொல்லி பணம் கொடுத்து பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சிட்டு எதுக்காகம்மா போய் சொன்னேன், ஐயோ நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இது பொய்யான வழக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உன் பேச்சு கேட்டிருந்தா நாங்கள் புருஷன் பொண்டாட்டியை தேவையில்லாமல் பிரிச்சிருப்போம். இந்த வழக்கை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு ஸ்னேகா செமையாக டென்ஷனாக சிவா பார்த்து முறைக்கிறாங்க. சிவா அமைதியாக இருக்காரு. அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம சிந்து.